இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். புரொடியூசர் சுரேஷ் காமாட்சி இருக்காருல்ல, மாநாடு போன்ற படங்கள் எல்லாம் தயாரிச்ச இப்ப 7 கடல் 7 மலை படத்தையும் அவர் தான் புரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்க. சீக்கிரமாவே அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்க. அவரு வெற்றிமாறனோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிற மாரியும், வெற்றிமாறன அப்ரோச் பண்ணேன். அவரு எனக்கு ஒரு கதை சொன்னாரு. அந்த ஸ்கிரிப்ட் சிம்புக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி பிளான்லாம் பண்ணி படம் டேக் ஆஃப் ஆகுற நிலையில தான் இருந்தது. ஆனா அந்த டைம்ல டேக் ஆஃப் பண்ண முடியல. அந்த டைம்ல வெற்றிமாறன் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு அப்படிங்கிறனால நாங்க அதுக்கப்புறமா சிம்புவ வச்சே மாநாடு பண்ணோம் அப்படிங்கிற மாரியும். பட் கண்டிப்பா நாங்க இந்த படத்த ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சிம்புவ வச்சு வெற்றிமாறன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு சுரேஷ் காமாட்சி. ஸோ எப்படி இருக்க போகுது அந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வெற்றிமாறனே வடசென்னை படத்த சிம்புவ வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தாரு இனிஷியலா. அதுக்கப்புறம் தான் அது தனுஷ்க்கு போச்சு அப்படின்னு இருக்க. என்ன மாரி பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பார்ட் 2க்காக மரண வெயிட்டிங்ல இருக்காங்க. அன்புவின் எழுச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறக்காக. ஸோ சிம்பு வெற்றிமாறன் சேர்ந்தா எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, நீங்க இந்த காம்போக்காக எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.